அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சுதந்திர தினத்திலே 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் 78 ஆண்டுகளும் நம்முடைய தேசத்துக்கு அவர் நல்லவராய் இருந்தார், தேசத்தை பாதுகாத்தார். இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே ஆண்டவர் சொன்னும் பொழுது, நீ கானானை சுதந்தரித்து நீ அங்கே நல்ல வீடுகளை கட்டி வாழும் பொழுது கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த நல்ல தேசத்துக்காக நீ அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவாய், நன்றி செலுத்த கடவாய் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த நல்ல தேசத்திற்காக, நமக்கு தந்திருக்கிற நல்ல ஆட்சி அதிகாரங்களுக்காக தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறார், நாம் சமாதானம் உள்ள ஜீவனம் பண்ணும்படி நம்மை ஆளுகிறவர்கள் அதிகாரிகளுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும். ஆம், இந்த நாளிலும் கூட இந்த விடுதலையின் ஆராதனையிலே கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார். தேசத்திலே ஒரு சுதந்திரம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நரகாக்கிலிருந்து விடுதலை, இப்படி எத்தனையோ விடுதலையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் இதே விடுதலையை நீங்கள் அனுபவிக்க முடியும். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் அவர் விடுதலையின் தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், குமாரனாகிய இயேசு உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆம், இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையில எதிலெல்லாம் விடுதலை பெற வேண்டுமோ, எந்தெந்த கட்டுகளுக்குள்ளாய் நீங்கள் இருக்கிறீர்களோ, பாவ கட்டுகளுக்குள்ளாய் இருக்கலாம், அநேக சாப கட்டுகளுக்குள்ளாய், வியாதி என்கிற அந்த போராட்டங்களுக்குள்ளாய், கடன் பிரச்சனைகள் என்கிற கட்டுகள், எந்த கட்டுகளாய் இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து விடுதலையாக்குவதற்கு இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாள்ல கூட வாருங்கள், எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதிப்போம், அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. நீங்க வந்தா போதும், எல்லா சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் ஆண்டவரே. ஆண்டவர் நீங்க வந்தா போதும், எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவ ஆவியானவர். அனைவரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். நிறைவான ஆவியானவர் வரும்பொழுது, நிறைவான கிறிஸ்து வனாந்தரமான வாழ்க்கையை செழிப்புள்ள வயல்வெளியாக பயிர் நிலமாய் மாற்றுகிறார். இந்த இயேசுவை நம்புங்கள். தேசத்தில் இருக்கிற எல்லா வனாந்தரங்களும் ஆமென் வயல்வெளியாய் மாறும். விசுவாசத்தோடு பாடுவோம். வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானது பயிர் நிலம் ஆகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானது பயிர் நிலம் ஆகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வா இயேசுவே, நீர் நிறைவுள்ளவர். நீங்க வரும்பொழுது எல்லா குறைவுகள் மாறும். ஓ நீர் போதுமே இயேசுவானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. இந்த நாள்ல கூட எந்த பலவீனத்தோடு இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு உங்களை சந்திக்கிறார். இப்பொழுது உங்கள் பலவீனங்கள் ஆமென் பலனாய் மாறுகிறது. வியாதிகள் சுகவீனங்கள்
இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. ஆமென். சுகமடைகிறது. இந்த இயேசுவை நம்புங்கள். விடுதலை அளிக்கும் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குகிறார். அன்றைக்கு ஒரு சிறு பெண் மரித்த தருவாயிலே இருந்தார். அந்த வாலிப பெண்ணை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பும்படியாய் அவள் வீட்டுக்குள்ளே சென்று அவள் கையை பிடித்து தூக்கி எழுப்பி அவளை உயிரோடு உள்ளவளாக அந்த குடும்பத்திலே காண்பித்தவள். இந்த நாளிலே உங்க வாழ்க்கையிலே வியாதிகள், அநேக மரணத்தின் இக்கட்டுகள், சூழ்நிலைகள், மருத்துவராலே கைவிடப்பட்ட நிலைகள் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் மாறாதவர். அவர் உங்களை இன்றைக்கு சுகமளிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்ப முடிகிறது? அப்படி சொல்றவங்க மட்டும் நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, ஆவியானவரே. இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையிலே அப்பேற்பட்ட காயங்களை, வேதனைகளை, சொல்லா பாரங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? உங்கள் வியாதிகளை சுகமாக்குவதற்கு இயேசு கிறிஸ்து காயங்களை ஏற்றுக்கொண்டார், தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நீங்கள் இந்த வேளையிலே விசுவாசித்தார், இயேசு கிறிஸ்து உங்கள் வியாதிகளை சுகமளிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த நாளில் கூட அவரை நம்புங்கள். பாருங்க, வேதத்திலே பார்க்கிறோம், பைபிள்ல இப்படி அநேக சம்பவங்கள் போடப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் செய்த எத்தனையோ அதிசய அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. வியாதி உள்ள ஜனங்கள் இயேசுவை போய் தொட்டார்கள். சில வியாதி உள்ளவர்களை இயேசு தொட்டார். எப்படியோ இயேசுவை தொட்டாலோ இல்ல இயேசு தொட்டாலோ சுகம் நிச்சயம். இந்த நாளிலும் கூட விசுவாசத்தோடு உங்கள் அருகிலே வந்திருக்கிற இயேசுவை, இயேசுவே எனக்கு இந்த வியாதியிலிருந்து சுகத்தை தாரும், இந்த கடன் பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலை மாறுவதற்கு இயேசுவே ஒரு அற்புதம் செய்யும் என்று கேட்கிற அந்த நொடி பொழுதிலேயே இயேசு உங்களை விடுதலையாக்குவார். இந்த விடுதலையின் நாளிலே, இந்த சுதந்திரத்தின் நாளிலே கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியாது? ஆகவே தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை சுகமளிக்க வல்லவர், நீர் என்னை மாற்ற வல்லவர், நீர் என்னை விடுதலையாக்க வல்லவர். ஹalleluya. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை. ஹalleluya, ஹalleluya. நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். ஹalleluya. இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராய் காணப்படுகிறார். உங்க வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்ய முடியும். ஆகவே தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் இப்பொழுதே எங்களை சுகமாக்குவீராக, இப்பொழுதே எங்களுக்கு அற்புதம் செய்து எங்க வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையை மாற்றி விடுதலை தருவீராக. ஆகவே தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து இப்பொழுதே எங்களை தொட்டு சுகமாக்கும். நல்ல கரம் தட்டி பாடுவோம். ஓ ஹalleluya. கர்த்தர் இப்பொழுது அநேகரை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். தேவனுடைய தொடுதல் இப்பொழுது உன் மேலே. கர்த்தர் அநேக சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். எங்களோடு கூட சேர்ந்து இயேசுவை நோக்கி கேளுங்கள். தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா, எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை பாச கைகள்
நீட்டி இன்று தொடணுமே. கேளுங்க கேளுங்க. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்த வாழ்க்கையை பாச கைகள் நீட்டி இன்று தொடணுமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தாயந்தன் கதறல் கேள். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தாயந்தன் கதறல் கேள். தொடணுமே என்னை தொடணுமே, தொடணுமே என்னை தொடணுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. எந்தன் வாழ்க்கை மாறுமே. உடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். கடல் மேல் என்னை நடக்க செய்வா, கடனை எல்லாம் மாற செய்வா. கடல் மேல் என்னை நடக்க செய்வா, கடனை எல்லாம் மாற செய்வா. மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே எல்லாம் மாறுமே. சொல்லி பாடுங்க. மாறுமே எல்லாம் மாறுமே. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாள்ல கூட எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் இயேசு உங்கள் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். ஒன்று நீங்கள் அவரை தொடுங்கள், இல்லாவிட்டால் இப்பொழுது விசுவாசத்தால் அவர் உங்களை தொடுவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. இப்பொழுதே ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல் வைக்கப்படுகிறது. அவருடைய காயம் பாய்ந்த தழும்புள்ள கரம் உங்கள் மேல் வைக்கப்பட்டு சுகமளிக்கப்படுகிறது. சேர்ந்து பாடுவோம். எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை பாச கைகள் நீட்டி இன்று தொடணுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உன் பாச கைகள் நீட்டி இன்று தொடணுமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தாயந்தன் கதறல் கேள். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தாயந்தன் கதறல் கேள். தொடணுமே என்னை தொடணுமே இயேசுவே, தொடணுமே இப்போ தொடணுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே எல்லாம் மாறுமே. மாறுமே எல்லாம் மாறுமே. இயேசுவே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே எல்லாம் மாறுமே. மாறுமே எல்லாம் மாறுமே. தொடணுமே என்னை தொடணுமே. மாறுமே எல்லாம் மாறுமே. தொடணுமே என்னை தொடணுமே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, தொடணுமே. நிச்சயம் ஆண்டவர் இப்பொழுது எல்லா சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய வல்லமை இப்பொழுது உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? எந்த கடனும், எந்த பொருளாதார நெருக்கடியும், எந்த பண பிரச்சனையும், எந்தவித மன அழுத்தங்களும் உங்களை மேற்கொள்ள முடியாது. இப்பொழுது இயேசு உங்கள் அருகிலே. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? அப்படி சொல்றவங்க மட்டும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இனிமேல் நான் புலம்ப மாட்டேன், என் குறைவை எண்ணவே மாட்டேன், என் இயேசு என் குறைவை நிறைவுகளாய் மாற்றுகிறார். ஓ
தொடணுமே, ஓ தொடணுமே, தொடணுமே அப்பா, எல்லாம் மாறுமே. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவாய் இயேசு நடத்துபவர் இருப்பதா. குறைவை எண்ணி புலம்புவதை இன்றோடு நிறுத்துவே, நிறைவாய் இயேசு என்னோடு இருப்பதா. சொல்லுங்க இந்த வார்த்தையை. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லையே என்றோடு தொல்லை இல்லையே. விடுதலையின் ஆராதனையில் இந்த சுதந்திர தினத்திலே ஆண்டவர் உன்னை விடுதலையாக்குகிறார். எப்படி நாம் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு நாளிலே அந்த இருள் வெளிச்சமாய் மாறினது, அடுத்த நாள் பொழுது விடிந்த பொழுதோ நாம் சுதந்திர காற்றை சுவாசித்தோம். அடிமைத்தனம் மாறிற்றல்லவா. இந்த நாளிலும் கூட எல்லா அடிமைத்தனத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். பாருங்க, யாத்ராகமத்தில் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரரும் மோசேயும் கர்த்தரை நோக்கி புகழ்ந்து பாடின பாட்டு. மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு என்ன? அவங்க பாடுறாங்க, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். பிரியமானவர்களே, அன்றைக்கு இஸ்ரவேல் என்கிற அந்த அடிமைத்தனம் உள்ள ஜனங்கள், அடிமைகள், அவர்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். இப்பொழுது தேவன் தம்முடைய வல்லமையை காண்பித்து பாருங்கள், அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். இப்பொழுது எதிரிலே செங்கடல். இங்கு இந்த செங்கடல் வழி திறந்தால்தான் இவர்கள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து முழுவதும் விடுவிக்கப்பட முடியும். இப்பொழுது மோசே தன்னுடைய கரங்களில் வைத்திருந்த அந்த கோலை நீட்டிய பொழுது செங்கடல் இரண்டாய் பிளந்தது. நீங்கள் கேட்கலாம், செங்கடல் கடல் எப்படி பிளக்க முடியும்? ஆம், இது ஆதாரபூர்வமான உண்மை. இன்றும் கூட இதே செங்கடலிலே அகழ்வாராய்ச்சி செய்ததான முடிவுகள் நீங்க நெட்ல தேடி பாருங்க. அது நடந்த உண்மை சம்பவம், சரித்திரம். இது கதை அல்ல. அடிமைகளை செங்கடலை பிளந்து அவர்களை அக்கறைப்படுத்தினார். பாருங்க, அதே செங்கடலுக்குள்ளாய் அடிமைப்படுத்தின அந்த எகிப்தினுடைய அந்த பார்வோன் என்கிற அந்த ராஜாவும் அவருடைய சேனையும் செங்கடலுக்குள்ளே குதித்தது. அதே பாதையில் இறங்கி வந்தது. இவர்கள் கரையை கடந்த பொழுது பாருங்கள், அவர்கள் அந்த செங்கடலுக்குள்ளாய் முழுவதுமாய் அமிழ்த்து ஒன்றுமில்லாமல், ஒருவர் கூட இல்லாமல் குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார், அழித்து போட்டார். அடிமைப்படுத்தினவனை இனி அவர்கள் தேடி பார்த்தாலும் காண முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், இன்று கண்ட எகிப்தியனை நீ இனிமேல் காண்பதில்லை. பிரியமானவர்களே, இதே போல எத்தனையோ அடிமைத்தனம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அடிமை கொண்டிருக்கலாம். பாவம் என்கிற அடிமைத்தனம், சாபம் என்கிற அடிமைத்தனம், வியாதி என்கிற அடிமைத்தனம் உங்க வாழ்க்கையில எத்தனையோ இக்கட்டுகளை, ஐயோ இந்த அடிமைத்தனத்தினாலே, இந்த கடன் பிரச்சனை, இந்த பாரத்தினாலே, இந்த குடி, இந்த போதை என்கிற இந்த அடிமைத்தனத்தினாலே என்னால விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியவில்லையே. இதனால் எவ்வளவு நஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு பாடுகள், கஷ்டங்களை அனுபவிக்கிறேன். நான் மட்டுமல்ல, என்னை சார்ந்த என் குடும்பம் எல்லாமே பாடுகளுக்குள்ளாய், அடிமைத்தனங்களுக்குள்ளாய் ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம். அன்றைக்கு மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் தங்களை அடிமைப்படுத்தின அந்த
அந்த எகிப்தினுடைய சகல குதிரையையும் குதிரை வீரனையும் சகலவற்றையும் அழித்து விடுதலை தந்த அதே ஆண்டவர், அதே இயேசு கிறிஸ்துவானவர் உன் பாவத்திலிருந்து, உன் சாபத்திலிருந்து, உன் வியாதியிலிருந்து, உன் கடன் பாரத்திலிருந்து, நம்பிக்கையற்ற உன் வாழ்க்கையிலிருந்து, குறைவுள்ள உன் வாழ்க்கையிலிருந்து ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினார், நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆகவே இந்த நாள்ல கூட, இந்த சுதந்திர தினத்திலே, இந்த விடுதலையின் ஆராதனையிலே கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். இந்த நாளிலும் கூட உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே விடுதலை இல்லாத அனுபவத்தோடு இருக்கிற உள்ளான மனுஷனிலே ஒரு சமாதானமில்லை, ஒரு விடுதலை என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். சரீர பிரகாரமாக அநேக வியாதிகளோடு கூட, அநேக நெருக்கங்களோடு கூட ஒரு விடுதலை இல்லாத நிலையிலே, ஏன் இந்த பில்லி சூனிய கட்டு, ஏன் இந்த சூனியம், ஏன் இந்த ஏவல், ஏன் இந்த செய்வினை கட்டுகள் எங்கள் குடும்பத்தை இப்படி அலக்கழிக்கிறது, பிசாசுகள் எங்கள் குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிறது சொல்லிக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, நீ யாராயிருக்கலாம்? இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பிசாசின் பிடியில் இருந்த ஒவ்வொருவரையும் அவர் விடுதலை ஆக்கினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எப்பேற்பட்ட பிசாசின் கட்டுகள் இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறோம், இயேசுவின் நாமத்தினாலே அந்த கட்டுகள் இப்பொழுது உடைகிறது. மாறுமே, எல்லாம் மாறுமே, இனிமேல இல்லையே தொல்லை இல்லையே. வியாதிகளிலே இப்பொழுது இயேசு உன்னை தொடுகிறார். தொடணுமே, கேளுங்க ஆண்டவர்ட்ட, என்னை தொடணுமே, தொடணுமே, என்னை தொடணுமே. ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் மகிழ்ந்து பாடுகிறார்கள், மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு கர்த்தர் எகிப்தினுடைய குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே அவர் தள்ளி போட்டார். நாங்கள் விடுதலையாக இருக்கிறோம். ஆம், இந்த நாள்ல, இந்த 79வது சுதந்திர தினத்துல நம்முடைய தேசத்துல காணப்படுகிற எல்லா கட்டுகளை ஆண்டவர் அவிழ்ப்பாராக. தேசத்துல காணப்படுகிற எல்லா சுவிசேஷத்திற்கு நற்செய்தியை பரம்ப இருக்கிறதற்கு எல்லா தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தடைகள் விலகுவதாக. ஆம் பிரியமானவர்கள், இந்த நாள்ல மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற வேளையிலே தேவன் தாகோன்களை எல்லாம் கீழே விழ செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? ஆகவே தேவ சமூகத்துல இன்னும் நல்ல கர்த்தர மகிழ்ச்சியோடு கூட கர்த்தர் தந்த நல்ல தேசத்திற்காக, கர்த்தர் எங்களை கொடுத்து கர்த்தர் தந்திருக்க எல்லா ஆசீர்வாதங்களுக்காக அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சொல்லி நம்ம எல்லாம் கர்த்தருடைய நாமத்தினால எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்ல நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நல்ல கரம் தட்டி பாடுவோம். மகிழ்வோம், மகிழ்வோம். தினமாக மகிழ்வோம். இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். ஹல்லேலூயா. இந்த பார்தலத்தின் ராஜாதி ராஜனவர். சேர்ந்து பாடுங்கள். மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர்,
எந்தன் உள்ளத்தின் சொந்தமானா. ஹalleluya. பிரியமானவர்களே, சின்னம் சிறு வயது அவர் நம்மை குறித்து விட்டார். தூர போயினும் அவர் கண்டுகொண்டார். ஆமென். தமது ஜீவனை கொடுத்து நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றினவர். ஆமென். நன்றியோடு அவரை குறித்து பாடுவோம். சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல தேசத்திற்காக நாம் அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். நம் மேல கொடுத்திருக்கிற ஆட்சி அதிகாரங்கள், ஆளுகை செய்கிறவர்கள் எல்லாருக்காய் நன்றி செலுத்துவோம். ஆமென். எல்லா ஆளுகைக்கு மேலே அவருடைய ஆளுகை காணப்படுகிறது. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தின் சொந்தமானா. நிச்சயமா எந்த சூழ்நிலையிலும் நாம் அவரோடு கூட இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே தேவ சமூகத்தில் சொல்லுவோம், எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று எங்களை பிரிக்காது காத்துக் கொள்ளுவார். எங்களை நம்பி தந்த பொறுப்பதனை தேசத்தில் செய்வோம். நல்ல கரம் தட்டி பாடுங்க. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். பிரியமானவர்களே, தேசத்திலே நமக்கு அநேக பொறுப்புகள் உண்டு. தேசத்தின் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். 79ஆம் ஆண்டுக்கு முன்பதாக இந்திய தேசத்தின் ஒவ்வொரு பிரஜையும் ஆங்கிலேயர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள். ஆனால் இன்றோ எத்தனையோ சத்துருவின் பிடியிலே, எத்தனையோ பாவத்தின் பிடியிலே அமிழ்ந்திருக்கிற இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை அடைய இந்த நற்செய்தியை அவர்களுக்கு சொல்லும்படியான கடமை உண்டு. பிரியமானவர்களே, ஆகவே தேவ சமூகத்தில் இப்படி சொல்லுங்க. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை இந்த தேசத்தில் காத்துக்கொள்வேன். சொல்லுங்க சொல்லுங்க. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை எங்கள் தேசத்தில் காத்துக்கொள்வேன். நாளிலும் கூட நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய தேசத்துக்காக ஜெபிப்போம். பவுல் சொல்லுகிறாரே, சமாதானம் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு
தேசத்திலே நம்ம சமாதானமாய் வாழ வேண்டுமானால், தேசத்திலே ஆளுகை செய்கிற, அதிகாரம் செலுத்துகிற, தேசத்திலே பொறுப்புகளிலே காணப்படுகிற ஒவ்வொருவருக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவது மட்டுமல்ல, அவர்களை ஆசீர்வதித்து நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அவர்களை பாதுகாக்க வேண்டும், கர்த்தர் அவர்களை ரட்சிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே எங்களுக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு ஆளுகை அதிகாரம், அதில் இருக்கிற ஒவ்வொரு நபர்கள், பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொரு நபர்கள், அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்ளுவீராக, ரட்சிப்பீராக, உம்முடைய பிள்ளையாய் மாற்றுவீராக. அது மட்டுமல்ல, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரஜைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவர சகோதரன் சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 140 கோடி இருக்கிற இந்த தேசம் உலகத்திலே இளமையான தேசம். எங்கள் தேசத்திலே வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களாக, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வார்களாக. ஒரு பெரிய எழுப்புதல் வெடிக்கட்டும். ஒவ்வொருவரும் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும். உம்முடைய கரத்தில் எங்கள் தேசத்தை தந்து, எங்கள் தேசத்தை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த நாளிலே யார் யாரெல்லாம் ஒரு விடுதலை இல்லாமல் கட்டுகளோடு, நெருக்கடிகளோடு, போராட்டங்களோடு, வியாதிகளோடு, அநேக பிரச்சனை, கடன் பாரங்களோடு கூட இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம், கர்த்தருடைய வல்லமையின் ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை இப்பொழுதே விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு விடுதலையை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள் விடுதலையின் நாளாக இருக்கட்டும். கர்த்தர் அப்படியே இந்த நாளிலே எங்கள் சகல துதி கன மகிமையை உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.